வாசிப்பில் 5 நிலை இருக்கிறது நண்பர்களே. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. Knowing is not knowledge, understanding is knowledge. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. உதாரணத்துக்கு, அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டு போட்டு போனா இதை படிச்ச என்ன பிரயோஜனம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்துவிட்டு பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு அந்த படிச்ச படிப்புக்கு என்ன பிரயோஜனம்? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்திக்கணும். மழைத்துளி மேலே இருந்து கீழே விழுகிறது, அது சூடான தோசைக்கல் மேல விழுந்தா சொய் ஆவியா போகுது, நிலத்தில் விழுந்தா ஆறா போகுது, சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுது. விழுகிற மழைத்துளி ஒன்றுதான் அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுகிறது. ஆகவே ஒரு கருத்து உங்கள் மனதிற்குள் செல்கிற பொழுது அது ஆவியாகி விடுகிறதா இல்லை முத்தாக மாறுகிறதா என்பதுதான் முக்கியம். ஒரு சொல் போதும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவது.